நான்லாம் யார் தெரியுமா, குட்டி பகவதிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு சர்ச்சைகள் சிக்கினாலும் அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி வந்துறாரு யூடியூபர் இர்ஃபான். சாதாரண மனிதர்கள் தவறு செஞ்சா பாயக்கூடிய சட்டம், ஆனால் இர்ஃபானை மட்டும் தொடர்ச்சியாக பாதுகாத்துட்டே வருது. இவரெல்லாம் அவரே பாதுகாத்துக்கலைங்க, இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு, அவங்க தான் இவரை காப்பாத்துறாங்க அப்படின்னு இவர் நோக்கி ஏகப்பட்ட விமர்சனங்களும் குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. உண்மையிலே இர்ஃபான் யாரை வச்சுங்க தப்பிக்கிறாரு? யூடியூபர் இர்ஃபான், இவரை பத்தி தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க. இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, சாப்பிட்டு ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு அந்த கடையை பத்தி ரிவ்யூ பண்ணுவாரு. இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தவருக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதன் பின்பு இவர் என்ன பண்ணார்னா, அரசியல் பிரபலங்களையும் திரை பிரபலங்களையும் இவரே போய் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுவுமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு. இவரை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வேலையை மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தா, தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் தொடர்ச்சியா சர்ச்சைகளுக்குள்ள தானா போய் சிக்கிக்கிட்டே இருந்தாரு. அதாவது ஒரு முறை பண்ணா பரவாயில்ல, 2 முறை பண்ணா பரவாயில்ல, இவர் ஒருவேளை பிளான் பண்ணி தான் இதுல வந்து பண்றாரா, ஒருவேளை ஒரு பப்ளிசிட்டிக்காக இதை பண்றாரா அப்படின்னு கூட ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுது. ஒரு முறை வந்து ஒரு கார் விபத்துல இவரோட பேர் அடிபட்டுச்சு, இவர் கார் விபத்து ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு. அதன் பின்பு அவர் என்ன சொன்னார்னா, அந்த கார் மட்டும் தான் என்னோடது, நான் வந்து விபத்து ஏற்படுத்தல, வேற ஒருத்தவங்க என்னோட உறவினர் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாரு. குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு பொது வெளியில ஒரு வெளியிட்டாரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுவுமே ஒரு மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்பட்டது. அது வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் லெவலுக்கு பிரஷர் போச்சு. சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, இர்ஃபான் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படல. அதன் தொடர்ச்சியா தான் இப்ப மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு இவர் வந்து பொதுமக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கார்லயே வந்து உணவு கொடுத்திருக்காரு. அதை அவரே வீடியோவும் எடுத்திருக்காரு கார்ல வச்சு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பசிக்கு உணவு கொடுக்கறத விட ஒரு மிகப்பெரிய சேவை எதுவுமே கிடையாது. ஆனா இவர் அந்த விஷயத்தை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயத்த பண்ணியிருக்காரு. இவர் கார்ல அவரோட மனைவியோட வர்றாரு. எதுக்கு? உணவு கொடுக்கறதுக்கு. அப்போ உணவு கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, காரை விட்டு இறங்கி வெளியில போய் ஓரமா நிறுத்திட்டு உணவு கொடுத்துருக்கணும். இவர் என்ன பண்றாரு, கார் ஜன்னல் அந்த கதவை திறந்துட்டு உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எனக்கு இல்லாம போயிருமோ உனக்கு இல்லாம போயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப முட்டி மோதி அவங்க வந்து காரை நோக்கி பாய வர்றாங்க. அந்த மக்கள் எல்லாருமே பசியில இருக்கிறவங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னோட மனைவியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் இருங்க தள்ளிட்டு திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அசிங்கமா இல்லையா, உங்களுக்கு தானே நான் சாப்பாடு கொண்டு வந்தேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம வந்து மிகப்பெரிய யூடியூபர், நம்மள லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க, அதனால நம்ம என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு எதை வேண்டும் வேணாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனா பசியை மட்டும் தான் பொறுத்துக்கவே முடியாது. நீங்க பணக்காரனாகட்டும், ஏழையாகட்டும், இல்ல நடுத்தர மக்களாகட்டும், எல்லாருக்கும் பசின்றது ஒண்ணுதான். அவன் ஏன் உங்க காரை நோக்கி அந்த அளவுக்கு வந்தான்? அவனுக்கு பசி. தனக்கு சாப்பாடு இல்லாம போயிருமோ, எல்லாருக்கும் கிடைச்சிட்டு நமக்கு கிடைக்காம போயிருமோன்ட்டு ஒவ்வொருத்தரும் இந்த பசியிலையும் ஏக்கத்திலையும் அப்படி வந்தான். உங்க மனைவியை நீங்க பாதுகாக்கிறீங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், கூட ஒரு 4 நபர்களை கூட்டிட்டு வந்து ஒரு ஓரமா காரை நிறுத்திட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி லைன்ல நிக்க வச்சு நீங்க சாப்பாடு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பாராட்டியிருக்கலாம். அதை எடுத்து நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். ஆக்சுவலா அவங்க உங்களை டிபெண்ட் பண்ணாங்களா இல்ல நீங்க அவங்களை டிபெண்ட் பண்ணீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல சேவை மனப்பான்மையில் நீங்க அதை பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க அதை வீடியோ எடுத்துருக்க போறது இல்ல, சாப்பாடு கொடுத்து நீங்க வந்திருக்க போறீங்க. நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத வச்சு ஒரு வீடியோ எடுத்து அதுல நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. உண்மையிலே நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் உங்களுக்கு வந்து சேவை பண்ணியிருக்காங்க. ஏதோ வந்து உங்ககிட்ட சாப்பாடு வாங்குறதுனால அவங்க உங்க வீட்டு உங்களுக்கு என்ன அடிமையா? அவரும் ஒரு மனைவியும் கார்ல உட்காந்து வரும்போது காரை அவர் ஓட்டிட்டே வர்றாரு. பின்னாடி அதுங்க வருதுங்க, அங்க பாருங்க துரத்துதுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆணவத்தின் உச்சமான பேச்சு. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இப்படி கடைக்கோடி தெருவில் ஒருத்தர் படுத்திருக்கான் பாத்தீங்களா சாப்பாடுக்காக, அவனும் கூட உங்க சேனலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவன் கொடுக்குற காசுலாம் நீங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களுமே ஒரு விழிப்புணர்வுல இருக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மென்டாலிட்டியை முதல்ல மாத்தணும். இர்ஃபானுக்கு இந்த விஷயத்துல நீங்க ஆதரவு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பாராட்டுங்க. நல்லா வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாரு, நல்லா வந்துட்டு போயிட்டு எல்லாரையும் வந்துட்டு கலாய்ச்சி ஜாலியா பேசுவாரு, அதை பாராட்டுங்க. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இவர் வந்துட்டு அசிங்கமா நடந்துக்காதீங்க, கேவலமா நடந்துக்காதீங்க. நான் என்ன கேட்கிறேன், இர்ஃபான் உங்கள்கிட்ட அவங்க யாராவது வந்து கேட்டாங்களா? உங்க வீட்டுல வந்து எங்களுக்கு இர்ஃபான் தான் இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும், இர்ஃபான் சாப்பாடு தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீங்க வீடியோ பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணுன்றதுக்காக உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள குறை சொல்றீங்க? சரி, ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம். அந்த வீடியோ எடுத்திருப்பீங்க, எடுத்து ஒரு எடிட்டிங் போயிருக்கோம்ல, அந்த எடிட்டிங்ல நீங்க பார்க்கலையா? நம்ம இப்படி கோவப்பட்டு இப்படி ஆதங்கப்பட்டு பேசியிருக்கோமே, இதெல்லாம் நம்ம தூக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன, அந்த ஃபுட்டேஜ் நீங்க தெரிஞ்சுதான் பர்பஸ்ஃபுல்லா தான் போட்டிருக்கீங்க. காரணம் என்ன? இது ஒரு கண்டென்ட் வைரல் ஆகும். இர்ஃபான் பாரு கோவப்பட்டுட்டாரு, இர்ஃபானை வந்து வெறுப்பேத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் உங்க பின்னாடியே வரும் அப்படின்னு. அதைத்தான் நம்ம மக்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். இந்த மாதிரி தவறுக்கு நம்ம எப்பவுமே துணை போகக்கூடாது.
எனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும், ஆனா அதுக்கு அவங்க என்ன பண்ணாலும் நான் பிடிக்கும், நான் அதை ஆதரிப்பேன், முட்டு கொடுப்பேன் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. இந்த இர்ஃபான் ஆதரிச்சு ஒரு கூட்டம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அவரோட வீடியோல. இதுல என்ன தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு. ஏன் தெரியுமா? அவங்களுக்குலாம் 3 வேளை சாப்பாடு உட்கார்ந்த இடத்துல தேடி வந்து கிடைக்கும். பசினா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? பசிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அன்னைக்கு நடந்த வலியும் வேதனையும் என்ன அப்படின்னு. அவர் பேசினது அவங்க மனதை காயப்படுத்திருக்கும். ஆனாலும் அவங்க அமைதியா போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சாப்பாடு கிடைக்காம போயிருமே அப்படின்னு. இர்ஃபான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம நினைவூட்ட நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, உங்களை விட மிகப்பெரிய பிரபலமா உயரத்துல இருந்தவங்களை எல்லாம் மக்கள் வந்து போற போக்குல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, சென்டிமெண்ட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. அது எப்படி ப்ரோ? ஒரு தடவை பண்ணா தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏதாவது சர்ச்சையை பண்ணுவீங்க. ரோட்ல ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு போகல அப்படின்னா காவல்துறை 1000 ரூபாய் ஃபைன் போடுது. நீ யாருக்கு வேணாலும் தெரிஞ்சவங்களை இருந்துட்டு போ, 1000 ரூபாய் ஃபைன் போடுவோம் அப்படிங்குது. அப்படி கடுமையான சட்டங்கள் வந்து இயற்றப்படும் போது ஏன் எப்பயுமே சட்டம் வந்து ஒரு சாமானியன் மேலே திணிக்கப்படுது? இர்ஃபான் வந்து எத்தனை எக்ஸ்கியூசஸ் நீங்க கொடுப்பீங்க? இதுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மை என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா இவருக்கு மேல ஏன் இவ்வளவு சட்டம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்ல? தடா ரஹீம்னு ஒருத்தர் அமைப்பு வச்சிருக்காரு, கடுமையா சாடுறாரு இர்ஃபானை, வாடா போடான்னு பேசுறாரு, ஒருமையில பேசுறாரு. காரணம் என்ன? அவனை நான் மனிதனாவே மதிக்கலைங்க. பிறருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடை வச்சு இவன் ஒரு கேவலமான விஷயத்த பண்றான், நான் எப்படி இவனை மதிக்க முடியும் அப்படின்னு பேசுறாரு. இர்ஃபான் வந்து இப்ப நினைக்கலாம், நமக்கு வந்து இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, யாருனாலும் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு. கமெண்ட் செக்ஷன்ல போய் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அத்தனை பேர் வந்து இன்னையோட இந்த சேனல் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க, உங்க ஒட்டுமொத்த ஃபாலோவர்ஸும் நினைச்சாங்க அப்படின்னா நீங்க ஜீரோவா தான் இருப்பீங்க. எனவே இனியாவது நீங்க என்ன பண்றீங்க, என்ன வார்த்தைகள் பேசுறீங்கன்றத நன்கு தெளிவாக அறிந்து உணர்ந்து பேச வேண்டும். அதைத்தான் உங்களிடமிருந்து ஒரு பொறுப்பான யூடியூபரா நடந்துக்கணும் அப்படின்னு மக்களும் எதிர்பார்க்கிறாங்க, நாமளும் எதிர்பார்க்கிறோம். நன்றி.